நம்ம ஊர்ல பெரியவங்க ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவாங்க. அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும், பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்கும்னு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அண்டம்னா இந்த பிரபஞ்சம், பிண்டம்னா நாம. இந்த பிரபஞ்சத்துல எவ்வளோ பெரிய சக்தி இருக்கோ, அதே சக்தி ஒரு குட்டி வடிவுல உங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய சக்திய நமக்கே தெரியாம நம்ம எப்படி தினமும் வீணடிச்சிட்டு இருக்கோம்? அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. முதல்ல நம்ம பண்ற பெரிய தப்பு, நம்ம எப்ப பார்த்தாலும் வெளியில இருக்கிற மத்தவங்கள பார்த்து அவங்க கிட்ட அது இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்படுறோம். ஆனா உண்மை என்னன்னா, வெளிய தேடுறத நிறுத்திட்டு நமக்குள்ள பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் முதல் மாற்றமே நடக்கும். ஆனா அந்த மாற்றம் சும்மா நடந்துராது. அதுக்கு அடுத்ததா உங்க மைண்ட்ல ஒரு மேஜிக் நடக்கணும். அந்த மேஜிக் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சம் சிக்னல் மூலமா கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. அதுதான் உங்க எண்ணங்க. நீங்க மனசுக்குள்ள என் லைஃப் இவ்ளோதான்னு நினைச்சா, இந்த பிரபஞ்சமும் ஆமா இவ்ளோதான்னு அதையே திருப்பி தரும். அப்போ இது எப்படி மாத்துறது? அங்கதான் அடுத்த கட்டம் ஆரம்பமாகுது. உங்க மனசை டியூன் பண்ணுங்க. நம்ம ரேடியோல ஒரு பாட்டு கேட்கணும்னா அந்த ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு சக்சஸ் வேணும்னா உங்க மனநிலை ஆல்ரெடி ஜெயிச்ச மாதிரி மாறணும். அந்த ஹாப்பினஸை இப்போவே ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணும்போது உங்க உடம்புலயும் மனசுலயும் ஒரு பயங்கரமான எனர்ஜி உருவாகும். ஆனா வெறும் எனர்ஜி மட்டும் இருந்தா பத்தாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நன்றி சொல்ல பழகுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் மனசார நன்றி சொல்ல கத்துக்குங்க. இல்லாததை நினைச்சு அழாம, இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படும் போது உங்க பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் டபுள் ஆகும். இந்த எனர்ஜி எப்போ உச்சக்கட்டத்தை அடையுதோ அப்பதான் பிரபஞ்சம் உங்களுக்கான வழியை காட்டும். அந்த வழியில நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? பயமே இல்லாம ஆக்ஷன் எடுங்க. உங்க கோல் எதுவோ அதை நோக்கி முழு நம்பிக்கையோட உங்க வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா உட்கார்ந்து யோசிச்சா எதுவும் மாறாது. நீங்க நம்பிக்கையோட எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்புக்கும் இந்த யூனிவர்ஸ் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதைத்தான் வெளியில இருக்கிற பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல தான் பிரபஞ்சம் நமக்கு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கு. நம்ம ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் உடனே நடந்துருமான்னு கேட்டா இல்ல. அங்கதான் அடுத்த கட்டம் ஆரம்பமாகுது. பொறுமையும் கால நேரமும். நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, 2 நாள் பாசிட்டிவா யோசிச்சுட்டு எனக்கு இன்னும் எதுவும் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிடுறோம். ஆனா ஒரு விதை பூமியில விழுந்த உடனே மரமாகாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சம் உங்களுக்கான சரியான நேரத்தை பின்னால இருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நீங்க முழுசா நம்பணும். அந்த நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும். உங்களை சுத்தி இருக்கிற எனர்ஜி, உங்க எண்ணங்கள் மட்டும் பாசிட்டிவா இருந்தா பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறவங்க, உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க கூடவே நீங்க இருந்தீங்கன்னா உங்க எனர்ஜி லெவல் கம்மியாயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்திய நீங்க முழுசா பயன்படுத்தணும்னா முதல்ல உங்களை சுத்தி பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் வர்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம். கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆல்ரெடி உங்க லைஃப்ல நடந்து முடிஞ்ச மாதிரி தினமும் உங்க மனக்கண்ணுல கண்ணி பார்க்கணும். நீங்க ஜெயிக்கிற அந்த நிமிஷம் உங்க கூட யார் இருக்கா, நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவலைஸ் பண்ணணும். ஏன்னா உங்க மனசால எதை ஆழமா பார்க்க முடியுதோ அத உங்க நிஜ லைஃப்ல கொண்டு வரது இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப சின்ன விஷயம். ஆனா இத பண்ணும்போது நடுவுல ஒரு தடை வரும். அதை எப்படி உடைக்கிறது? சந்தேகங்களை தூக்கி போடுங்க. நம்ம ஆசைப்படுவோம், ஆனா அதே சமயம் மனசுக்குள்ள இது நடக்குமா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு ஒரு குட்டி சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். இந்த சந்தேகம் தான் உங்க சிக்னலை பிரபஞ்சத்துக்கு போக விடாம தடுக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற சக்திய நீங்க 100% நம்பணும். எந்த ஒரு டவுட்டும் இல்லாம இது எனக்குதான்னு நீங்க உறுதியா இருக்கும்போது அந்த பிரபஞ்சமே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆரம்பம்தான். ஆனா இந்த இடத்துல தான் பிரபஞ்சம்
நமக்கு இன்னொரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கு. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. வார்த்தைகளின் சக்தி. நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள். நம்மள பல பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ரொம்ப சாதாரணமா பேசும்போது கூட என் தலைவிதி இவ்வளவுதான், எனக்கு எப்பவுமே நல்லது நடக்காது, நான் தொட்டது எதுவுமே விளங்காது அப்படின்னு எதிர்மறையான வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நீங்க வாயால சொல்லும்போது உங்களுக்குள் இருக்கிற பிரபஞ்சம் அதை உங்களுடைய கட்டளையா எடுத்துக்கும். பிரபஞ்சத்தோட ஒரே விதி, நீங்க எதை திரும்ப திரும்ப பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி தரும். அதனால இனிமேல் உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவா உங்களை உயர்த்துற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். என்னால முடியும், எனக்கு எல்லாமே நல்லதா இருக்குதுன்னு நீங்க பேச ஆரம்பிக்கும் போது உங்க வார்த்தைகளே உங்களுக்கான ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்க தொடங்கும். அடுத்ததா, நம்ம மனசுக்குள்ள யாராவது நமக்கு பண்ண துரோகத்தையோ இல்ல பழைய கசப்பான ஏமாற்றங்களையோ வச்சிருந்தா அங்க புதுசா ஒரு நல்ல எனர்ஜி உள்ள வர்றதுக்கு இடமே இல்லாம போயிடும். இதை ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு அழுக்கான குப்பையான பாத்திரத்துக்குள்ள எவ்வளோ நல்ல சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சாலும் அதுவும் வீணாயிடும். அதே மாதிரி தான் நம்ம மனசும். பழைய கோபத்தையும் பழி வாங்குற எண்ணத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் உள்ள வரவே முடியாது. உங்களை காயப்படுத்தின எல்லாரையும் மனசார மன்னிச்சு அந்த நெகட்டிவ் பாரத்தை தூக்கி போடுங்க. மன்னிப்பு அப்படின்றது அவங்களுக்காக இல்லை, உங்களுடைய நிம்மதிக்காக. அந்த பாரத்தை நீங்க இறக்கி வைக்கும் போதுதான் உங்களுக்குள் இருக்கிற சக்தி முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தின் சிக்னல்கள். நீங்க எப்போ பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்னல்களை காட்ட ஆரம்பிக்கும். அதை நம்ம சரியா கவனிக்கணும். திடீர்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு தேவையான ஒரு பதில் வந்து சேரும். இல்லனா நீங்க ஒரு பெரிய முடிவெடுக்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புத்தகத்திலோ அல்லது சமூக வலைத்தளத்திலோ அது சம்பந்தமான ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்க கண்ணில் படும். சில சமயம் கடிகாரத்தை பார்க்கும்போது 11:11, 12:12 அல்லது 777, 888ன்னு ஒரே மாதிரியான எண்கள் உங்க கண்ணுல அடிக்கடி படும். இதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க, உங்க கூடவே நான் இருக்கேன்னு உங்களுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சம் உங்களுக்கு தர்ற ஒரு கிரீன் சிக்னல் அது. இந்த சிக்னல்களை நீங்க நம்பி முன்னாடி போகும்போது உங்களுக்கே ஒரு தனி தைரியம் பிறக்கும். உள்ளுணர்வு சில சமயம் நமக்கு ஒரு வேலை செய்யும்போது அல்லது ஒரு புது முடிவை எடுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன வாய்ஸ் கேட்கும். இதை பண்ணு, இது உனக்கு கரெக்டாக இருக்கும்னு. இல்லைனா இதை பண்ணாத, இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு எச்சரிக்கும். அதைத்தான் நம்ம உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறோம். அது வேற எதுவும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற அலாட் அது. நம்ம மூளை சொல்கிற லாஜிக்கையும் மற்றவங்க சொல்கிற அட்வைஸையும் விட உங்கள் உள் மனசு சொல்கிற அந்த குரலை நம்பி நீங்கள் முடிவெடுக்கும்போது உங்கள் லைஃப்பில் எப்பவுமே தப்பான விஷயங்கள் நடக்காது. உங்கள் உள்ளுணர்வை மதிக்க கற்றுக்குங்க. அதுதான் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுகிற மொழி. மிக முக்கியமான ரகசியம் இதுதான். உங்க ஆசைய பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லியாச்சு, அதுக்காக நீங்க நம்பிக்கையோட உழைக்கவும் ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், ஏன் இன்னும் நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. அதை அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்டேயே முழுசா ஒப்படைச்சிடுங்க. ஒரு ஆன்லைன்ல பொருள் ஆர்டர் பண்ணா அது கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து சேரும்னு நம்ம எவ்வளோ ரிலாக்ஸா நிம்மதியா இருப்போம். அதே மாதிரி உங்க ஆசைய ரிலாக்ஸா யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க கடமையை மட்டும் செய்யுங்க. நீங்க எப்போ அந்த பதற்றத்தை விட்டுட்டு அமைதியா ஆகுறீங்களோ அப்போதான் மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்குள் என்ன இருக்கோ அதை தான் வெளியில் இருக்கிற பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது சும்மா தற்செயலா நடந்ததில்ல. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல நினைக்குது. அதுக்காக தான் நீங்க இப்போ இதை கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனையோ இரவு தூக்கம் இல்லாம,
என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு? நான் எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு மனசுக்குள்ளேயே அழுது புழுங்கிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? நமக்காக பேச யாருமே இல்லன்னு நீங்க ஏங்கின நாட்கள் தான் அதிகம். ஆனா இன்னைக்கு, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பாரத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா, உங்க கண்ணீரை துடைக்க, உங்கள அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போக, உங்களுக்குள்ள ஒரு பிரபஞ்சமே காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள படைச்ச அந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. இனிமே நீங்க தனி ஆள் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்லிமிட்டெட் சக்திய நீங்க முழுசா நம்புனீங்கன்னா, இந்த வீடியோவ ஒரு லைக் பண்ணிட்டு, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு தான். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, கமெண்ட் பாக்ஸ்ல போயி, "ஐ அம் ரெடி டூ வின்" நான் ஜெயிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு முழு தைரியத்தோட டைப் பண்ணுங்க. உங்க எண்ணங்கள பிரபஞ்சம் கண்டிப்பா மாத்தி காட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்த கொண்டாடுங்க. தேங்க் யூ.